அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அன்னை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பால் எல்லாருமே சமம். அவர்கள் செய்கின்ற செயல்கள் தான் அவர்கள் சிறந்தவர்களா சாதாரணமானவர்களா அப்படின்னு காட்டும் அப்படிங்கிறாரு வள்ளுவ பெருந்தகை இந்த குறளில். நாம் செய்கின்ற செயல்களுக்கு நாமே பொறுப்பு இல்லையா? உலகின் தலை சிறந்த சொல் செயல். அந்த செயல் சிறப்பாக இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். ஆக நம்ம செய்கின்ற செயல்களுக்கு யார் பொறுப்பாக இருக்கிறோம்? நாமே தான். ஆக நம்மளையே நாம் மூலதனமாக வைத்து தான் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு செல்லணும். ஆமாங்க, நாமே நம் வாழ்க்கையின் மூலதனம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நான் பேச வந்திருக்கிறேன். ஜெர்மன் எழுத்தாளர் கார்ல் மார்க்ஸ் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு, தாஸ் கேபிட்டல் அப்படின்னு. இது இந்த தமிழாக்கம்தான் மூலதனம். இந்த நூல் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பணத்தால் ஆளப்படுகின்ற இந்த உலகம் ஒரு மாய உலகம். இங்கே பணங்கள் உயிர் பெறுகின்றன, பேசுகின்றன. இவ்வுலகம் தோற்றுவிக்கின்ற மயக்கங்களின் ஊடாக நம்மளை எடுத்து செல்கிறார் எழுத்தாளர் இந்த நூலில். பணம் எப்படி வாழ்க்கையின் மூலதனமாக இருக்குது அப்படிங்கிறார். ஆக நம்ம வாழ்க்கைக்கு நாம் மூலதனம் கண்டிப்பாக வைக்கணும் இல்லையா? நாமே நம்மளை மூலதனமாக வைக்கிறோம். இதுக்கு எனக்கு ஒரு ஜென் கதை ஞாபகத்துக்கு வருது. ஜெயந்த பாலகிருஷ்ணன் கூட அவங்களோட பேச்சில் இந்த கதையை சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு தள்ளுவண்டி பழ வியாபாரி. இவர் பழம் விற்றுட்ருக்காரு. ஒரு மருத்துவமனைக்கு முன்னால் தன்னோட கடையை போட்டிருக்காரு. மருத்துவமனையில் யாரையாவது நம்ம பார்க்க போகிறோன்னா பொதுவாக நம்ம பழம் வாங்கிட்டு போகிறது நம்மளுடைய வழக்கம் இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தர் பழம் வாங்க வர்றாரு. தள்ளுவண்டிக்காரர்கிட்ட நல்ல பழமாக போடுப்பா அப்படின்னு சொன்னாராம். நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இந்த தள்ளுவண்டிக்காரங்கிட்ட, சின்ன சின்ன கடைக்காரங்கிட்ட, இவங்கக்கிட்ட தான் நம்ம திறமையை காட்டணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் இவர் 4 நல்ல பழமாக போடுப்பா அப்படின்னாராம். கடைக்காரருக்கும் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. நான் முதலாக பணத்தை போட்டு வாங்கிட்டு வர்ற பழம் கெட்ட பழமாவா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. இருந்தாலும் கோவப்பட்டு பேசிட்டா வாடிக்கையாளரை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இவர் என்ன சொல்கிறாரு, நான் நல்ல பழமாக தான் சார் இருக்கும், நான் விற்கிற பழம் எல்லாமே அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவருடைய வியாபாரத்துக்கு அவர் மூலதனமாக அவருடைய வாக்கை வைக்கிறார். எத்தனை பேரால் இந்த உத்தரவாதம் கொடுக்க முடியும்? நான் செய்கின்றது நல்லதாக தான் இருக்கும், நான் சொல்கிறது நல்லதாக தான் இருக்கும், என் சிந்தனை நல்லதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஒரு வியாபாரிக்கு வாக்கு சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த வாக்கு சுத்தத்தை தான் அவர் மூலதனமாக வைத்து அந்த தொழிலை நடத்தி வருகிறார். ஆக நம் வாழ்க்கையின் மூலதனம் நாமே தாங்க. அந்த மூலதனம் நம்ம உழைப்பாக இருக்கலாம், நம்ம செயல்களாக இருக்கலாம், விடாமுயற்சியாக இருக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம், படைப்புகளாக கூட இருக்கலாங்க. இப்படி உழைப்பு படைப்புகளை மூலதனமாக வைத்து முன்னேறிய சில பேரை நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. முதலாவதாக சிறுதொழில் முயற்சியாளர் திருமதி மார்ட்டின் ஜெயராஜா நிர்மலா அவங்கள பற்றி பார்க்கலாம். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க ஒரு யாழ்ப்பாணர். இவங்க தையல் தைத்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துகிறாங்க. அதன் மூலமாக முன்னேறியவர் அப்படின்னும் சொல்லலாம். இவருடைய சிறு வயதில் இவர் தந்தை இழந்து விடுகிறார். இவரது உடன் பிறந்த சகோதரி ஒருத்தர் ஆசிரியர் கல்லூரியில் படித்துட்டு இருக்கும்போது நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க. இவங்க சகோதரி இறந்த துக்கம் தாங்காமல் இவங்க அன்னையுமே விரைவில் இறந்துடுறாங்க. தன்னுடைய வாழ்வாதாரத்தை தானே நடத்தி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நிர்மலா இருக்கிறாங்க. இவர் தையல் தைத்து சாரிக்கு ப்ளவுஸு, சட்டை அந்த மாதிரியெல்லாம் தைச்சி தன்னோட வாழ்வை நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு திருமணம் ஆகுது. இவங்க கணவர் ஒரு அழகு சாதன பொருள் விற்கிற கடையில் வேலை பார்க்குறாங்க. நிர்மலாவுடைய கணவர் ஒரு நாள் பாதை வழியாக சென்றுட்டு இருக்கும்போது சாலை விபத்துக்கு உள்ளாகிறாரு. பிழைப்பதே மறுபிழைப்பு அப்படின்னு ஆகிடுது. கடின சிகிச்சைக்கு பிறகு இவர் உயிர் பெற்று வருகிறார். ஆனால் விபத்துக்கு பிறகு இவருக்கு ஞாபக சக்தி குறைவு ஏற்படுது. அந்த குறைவால் இவரால் தொடர்ந்து வேலை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. அப்போது நிர்மலா தன் கணவரிடம் ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. நாம் ஏன் சுயதொழில் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன சுயதொழில் செய்யலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும்போது, தைத்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா இவங்க ப்ளவுஸு, சட்டைன்னு. அதனால் பெண்களுக்கு உபயோகப்படுற பொருட்களாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பக்கத்தில் இந்த கடைக்கெல்லாம் போய் 2 பைகளை வாங்கிட்டு வராங்க. அந்த பையுடைய தையல் எல்லாம் பிரித்து தானே மறுபடியும் அதை தச்சு பார்க்குறாங்க. பின் அவருடைய சொந்த யோசனைகள் எல்லாம் போட்டு விதவிதமாக 25 விதமான பைகளை தைக்கிறாங்க. இதில் இவங்க மூலதனமாக என்ன போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய தையல் ரொம்ப நேர்த்தியாக அழகாக இருந்தது. இவருடைய படைப்புகள் எல்லாம் தரமானதாக இருந்தது, மேம்பட்டவையாக இருந்தது. இவருடைய கணவர் நிர்மலாவுடைய கணவர் அதெல்லாம் பக்கத்தில் உள்ள கடையிலெல்லாம்
யதார்த்த விலையில் அதை விற்றுட்டு வந்தாங்க. இந்த சுயதொழில் முன்னேற்ற செயலகம் இருக்கு இல்லையா, அவங்க இவங்களுடைய படைப்புகளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி யதார்த்த விலையில் இவ்வளவு தரமாகவும் இவ்வளோ நேர்த்தியாகவும் கொடுக்க முடியுது அப்படின்ட்டு அவங்க நிர்மலாவை வந்து பார்க்குறாங்க. அப்போ அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து உதவுறதுக்கு முன் வராங்க. இவங்க முதல்ல தையல் எல்லாம் நிலத்தில் வச்சு தைக்கிற மாதிரி உள்ள மெஷின் தான் வச்சுருந்தாங்க. அதனால் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு தையல் மெஷின், அலமாரி, ஜாகைகள், அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அவங்க உதவி பண்ணாங்க கொடுத்து. இப்படி இவங்க வந்து தன்னுடைய மூலதனமாக தன்னுடைய நேர்த்தியான தையல்கள், தரமான பொருட்கள் கொடுத்து தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் முன்னேறி வந்தாங்க. மேலும் இவங்களுடைய சமூக நோக்கோடு இந்த நிர்மலா இருந்தாங்கங்க. தன்னை போல் கஷ்டப்படுற பிற பெண்களுக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுத்து அவர்களையும் முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சாங்க. ஒரு சுய தொழில் முன்னேற்றம் அடையும் போது அந்த நாட்டோட பொருளாதாரமும் முன்னேறும் அப்படிங்கிற ஒரு சமூக நோக்கோடு இருந்தவங்க தான் நிர்மலா. அவங்க தன்னுடைய உழைப்பாலேயே முன்னேறிய சுயதொழில் முன்னேற்றம் அடைந்தவங்க ஜெயராஜ நிர்மலா அப்படிங்கிறவங்க. இப்படி உழைப்பால் முன்னேறிய மற்றும் ஒருவரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவர் வந்து டாக்டர் அமுதா பாலகிருஷ்ணன். திரு பாலகிருஷ்ணன் அவர் வந்து தூத்துக்குடியை சேர்ந்தவர். இவர் வந்துட்டு வீரமாணிக்கம் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். இவர் சிறு வயதிலே உழைப்புன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமாங்க. அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இவர் சிறு வயதிலே தன் தந்தையோட விவசாயம் செய்வாராம். வயலுக்கு போயிட்டு நாற்று தூக்கி எடுத்துகிட்டு வர்றது, உரம் போடுறது, நாற்று நடுறது அப்படின்னு சொல்லி இவர் வந்து நிறைய விவசாய இது செய்தாராம். மேலும் இவர் கொஞ்சம் பெரிய பையன் ஆன பிறகும் தன் தந்தையோடு சேர்ந்து விவசாயம் கூட செய்து கொண்டிருந்தாராம். உழைப்பை வந்து ரொம்ப ரசித்து ருசித்தவன் அப்படின்னு சொல்கிறார். உழைப்பை ரசித்தவன் அப்படின்னு சொல்கிறது கேட்குறதுக்கே நல்லா இருக்கு இல்லையா. இவர் வந்து தன்னுடைய பட்டய படிப்பாக பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கிறார். பின்ன தன்னுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் பொருட்டு வேலைக்கு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறார். ஒரு கனவோட மும்பைக்கு செல்கிறார். மும்பையில் எங்கேயுமே வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான், இவருக்கு காலி இடங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேலை கிடைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. தன் வாழ்வாதாரத்தை நடத்துறதுக்காக இவர் வந்து காய்கறிகள் விற்று தன்னை வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தார். அப்போல்லாம் வந்து காய்கறிகள் இந்த ரோட்டோரத்தில் கோணி பையை விரித்து அதில் காய்கறி விற்பாங்க. அந்த மாதிரி தான் இவரும் விற்று தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தார். ஒன்றும் பெருசாக வருமானமும் கிடைக்கல. அவரால் அதுக்கு மேலே அங்கே சமாளிக்கவும் முடியல. அதனால் திருவிழா வருதுன்னு ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார். திருவிழா முடிஞ்சது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் தந்தையோ ரொம்ப கடனில் இருக்கார். விவசாய வருமானமும் பத்தலை. வேலை போயே ஆக வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறாரு அவங்க பாலகிருஷ்ணன் அவர்கள். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போது வந்தாரை வாழ வைக்கும் சென்னைக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் இவர் வந்து சென்னைக்கு வராரு. தன் கையில் வந்து ஒரு 68 ரூபா தான் இருக்குது. ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு மீதம் உள்ள 49 ரூபா 50 பைசாவில் இவர் சென்னைக்கு வராருங்க. சென்னை இவரை அழகாக வரவேற்றது. இங்கு வேலை காலி இல்லை அப்படிங்கிற வாசகங்களோட அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இவர் வந்து தளர்ச்சி அடையாமல் தொடர்ந்து வேலையை தேடிக்கிட்டே இருந்தார். கையில் இருக்கிற பணமும் குறைஞ்சிட்டே வந்தது. அப்போ தான் இவருக்கு வந்து இவருடைய உறவுக்காரர் ஒரு முனைவர் பொன் லக்ஷ்மணன் அப்படிங்கிறவருடைய அறிமுகம் கிடைக்குது. இவரோட தயவால் இவர் வந்து ஒரு ஹார்ட்வேர் பெயிண்டிங் கம்பெனியில் அவர் அமைந்திக்கரையில் இருக்கிற அவர் பொன் லக்ஷ்மணன் அப்படிங்கிறவருடைய கடையில் இவருக்கு வேலை கிடைக்குது. அங்கே வந்து தங்க இடமும் சாப்பாடும் கிடைக்குது. அது போக கையில் சம்பளமாக 50 ரூபா கொடுக்குறாங்க. சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இருந்து தான் அந்த நேரத்தில் அவருக்கு. அப்போது ஒரு 2.25 வருடம் அந்த நிறுவனத்தில் வேலைக்கு போகிறாரு. வருஷத்துக்கு 10 ரூபா கூட்டி 50, 60, 70ன்னு அவருக்கு சம்பளம் கிடைக்குது. அதில் தனக்கு முடிந்த அளவு சிக்கனமாக இருந்து சேமித்து ஒரு 1540 ரூபா 50 பைசா வச்சுருக்கார். அதை முதலீடாக வைத்து தான் இவர் தானே சுயமாக ஒரு நிறுவனம் தொடங்குகிறார். பெரியோருடைய ஆசையோட ஒரு நிறுவனத்தை திறக்கிறார். அதுதான் அமுதா ஹார்ட்வேர்ஸ். இந்த அமுதாங்கிற பேர் அவர் பேரோடு இணைந்து அமுதா பாலகிருஷ்ணன் அப்படின்னு ஆயிடுத்து. அதனால் அவ்வாறே இவர் வந்து அழைக்கப்படுகிறார். இவர் தன்னுடைய கடின உழைப்பையும் விடாமுயற்சியுமே மூலதனமாக வச்சு முன்னேறினார் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியம் இல்லைங்க. அதன் பிறகு அமுதா ஏஜென்சிஸ், அமுதா ரெசிடென்சிஸ் அப்படின்னு நிறைய நிறுவனங்களை திறக்கிறாரு. இவருக்கு படிப்பு மேலேயும் தீரா காதல் அப்படின்னு சொல்லலாம். தன்னோட 50 வயதுக்கு மேலே எம்ஏ தமிழ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஏ சோஷியாலஜி, எம்பிஏ அப்படின்னு படிக்கிறாரு. இவர் தமிழில் முனைவர் பட்டமும் பெற்று 65 வயதில் படித்து முடிக்கிறார். 65 வயதில் முனைவர் பட்டமும் இவர் பெற்று விடுகிறார் அப்படின்னு தான் சொல்லணும்.
இவர் வந்து தமிழ் ஆர்வத்தினால எழுத்தாளராக இருக்கிறாரு, பேச்சாளராக இருக்கிறாரு. அமுதா புத்தக பதிப்பகம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு நிறுவனத்தை இவர் தொடங்குகிறாரு. இவருடைய கடின உழைப்புக்கு பல விருதுகளும் அரசாங்கம் இவருக்கு வழங்கியது அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து பல நூல்களை எழுதியிருக்கிறார். சிறு கதைகள், கட்டுரைகள் அப்படின்னு நிறைய எழுதியிருக்காரு. 28 நூல்களும் எழுதியிருக்கிறார். இவருடைய நூல் வா வியாபாரி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து முன்னேற துடிக்கும் ஆர்வம் உள்ளவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். இவர் வந்து தன்னோட உழைப்பாலேயே முன்னேறி வந்தவர் அப்படிங்கிறதுக்கு இதுவே மிகப்பெரிய இது. தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக இவர் வந்து கடின உழைப்பை மட்டுமே மூலதனமாக வைத்தார் அப்படின்னா அது மிகையாகாது. இப்படி மேலும் இவர் வந்து விடாமுயற்சி, அனுபவம் இதெல்லாம் தான் முதலீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதையே மூலதனமாக வைத்து முன்னேறி வர்றதுக்காக பலருக்கும் இவர் வந்து தன்னுடைய அறிவுரைகளையும் தன்னுடைய அனுபவங்களையும் கூறி முன்னேற்றி இருக்கிறார் பலரையும் அப்படின்னு சொல்லலாம். உழைப்பால் இவர் வந்து விடாமுயற்சி, இறை நம்பிக்கையும் பெற்றோர் ஆசையும் தான் கொள்கையாக வைத்திருந்தார் அப்படின்னும் சொல்லலாம். இப்படி உழைப்பால் முன்னேறிய இவர் சென்னையில் பல சாதனைகளையும் படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சென்னையில் உள்ளவங்களுக்கு அநேகமாக தெரிந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படி உழைப்பால் முன்னேறியவர்களை பார்த்தது மாதிரியே படைப்புகளை மூலதனமாக வைத்த முன்னேறிய சிலரை நம்ம இப்போ பார்க்கலாம். இவர் வந்து ஒரு பெண் புதின எழுத்தாளர். இவர் இங்கிலாந்து பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்தவர். இவருடைய தந்தை வந்து ரோல்ஸ் ராய்ஸுடைய பொறியாளர். தாய் வந்து ஒரு அறிவியல் வல்லுனர். இவங்க தாய் வந்து மூளை நோயால் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. தந்தையும் வேறு திருமணம் செய்து கொண்டு போய் விடுகிறார். அதனால் வருமானம் வந்து தடைப்பட்டு விடுது. அதனால் இவர் வந்து வாழ்வாதாரத்தை நடத்துறதுக்கு வேலைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் தள்ளப்படுகிறார் பெண் புதின எழுத்தாளர். இவர் படித்து கொண்டே கிடைத்த சிறு சிறு வேலைகளெல்லாம் செய்துட்டு தானும் படித்து தன் தங்கையுமே இவர் படிக்க வைக்கிறாரு. மூளை நோய்வாய்ப்பட்ட இவங்க அன்னையுமே இறந்து விடுறாங்க. தங்கைக்கு திருமணம் ஆகிவிடுகிறது. இவருக்கும் திருமணம் ஆகுது. ஆனால் சிறப்பாக அமையலை. இவர் குழந்தை உண்டாயிருக்கும் போதே கணவரால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு விடுகிறார். ரொம்ப வருமானமும் கஷ்டமாக இருக்குது. குழந்தையும் பார்த்துக்கிட்டு வருமானத்தையும் பார்த்துட்டு வேலைகளை செய்துக்கிட்டு இவருக்கு வாழ்க்கை நடத்துகிறது ரொம்ப கடினமாகிடுது. ஒரு கட்டத்தில் வறுமை தாங்க முடியாமல் தற்கொலை செய்யவே போய்விடுகிறார். அப்போ அந்த குழந்தையோட சிரிப்பு தான் அவரை தடுத்து நிறுத்தியதான். இவர் வந்து சிறு சிறு புதினங்கள் எழுதி வீட்டிலேயே வைத்திருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் அவருக்கு யோசனை வருது, கற்பனை உலகத்தில் நம்ம ஒரு மேஜிக் உலகம் அமைத்து ஏன் கதை எழுதக்கூடாது, கற்பனையால் ஒரு மேஜிக் உலகம் பண்ணி அப்படிங்கிறார். இந்த யோசனை தான் ஹாரி பாட்டர் அப்படிங்கிற கதைக்கு வித்திட்டது அப்படின்னு சொல்லலாங்க. ஆமாங்க, நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜே.கே. ரவுலிங்கை பற்றி தான் பார்த்துட்ருக்குறோம். இவங்க வந்து ஹாரி பாட்டரோட முதல் பாகத்தை எழுதிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்ட ஜீவனமாகவும் இருந்த நிலையிலையும் தன் வேலையையும் பார்த்துக்கொண்டு கிடைத்த நேரங்கள் எல்லா நேரத்துலையும் நம்ம ஹாரி பாட்டரோட முதல் பாகத்தை எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு எழுத்தாளருக்கு வந்து தன்னுடைய கதை தாங்க குழந்தை மாதிரியாம். ஒரு குழந்தையை எப்படி வளர்ப்போமோ அந்த மாதிரி கதையை வந்து கொண்டு செல்வாங்களாம். அடுத்து என்ன எழுதலாம், அடுத்து எப்படி எழுதலாம் அப்படின்னு யோசித்து இவர் ஒரு வழியாக ஹாரி பாட்டரோட முதல் பாகத்தை முடிக்கிறாங்க. முதல் பாகம் முடிஞ்சதும் இங்கிலாண்டில் உள்ள முக்காவாசி புத்தக பதிப்பகத்துக்கு ஏறி இறங்கிடுறாங்க. ஆனால் இவருடைய கதை வந்து 12 முறை வந்து நிராகரிக்கப்பட்டு விடுகிறது. ஏன் நிராகரிக்கப்பட்டது, எதுக்குனால அப்படின்னு யோசித்து பார்த்து அவருக்கு பதிலே கிடைக்காத போதும் தன்னுடைய முயற்சி மட்டும் இவர் கைவிடவே இல்லை. ஒவ்வொரு இதாக ஏறி இறங்குறாங்க. அப்போ தான் இவருக்கு வந்து ப்ளூம்ஸ்பெரியோட பப்ளிஷிங் நிறுவனத்தோட அறிமுகம் கிடைக்கிது. ப்ளூம்ஸ்பெரியில் வந்து பப்ளிஷிங் பண்ணுறாங்க. இவர் அந்த நிறுவனத்தை அணுகி தன்னுடைய கதையை வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த கதையோட நிறுவனர் என்ன சொல்கிறாரு, ப்ளூம்ஸ்பெரி நிறுவனத்தை தான் இவர் அணுகிறாரு. ப்ளூம்ஸ்பெரி பப்ளிஷிங் நிறுவனம் இது வந்து ஒரு குழந்தைக்கான கதை அப்படின்னு எடுத்துகிட்டு போய் தன் குழந்தைக்கிட்ட கொடுத்து இதை படிக்க சொல்கிறாங்க. அந்த குழந்தை அந்த கதையை படித்து முடித்ததும் அவங்களுக்கு ஆர்வம் தாங்கலை. தன் தந்தைக்கிட்ட போயிட்டு இதோட அடுத்த பாகம் எப்போ வரும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இப்படி தான் ஹாரி பாட்டரோட முதல் பாகம் வந்து வெளியிடப்பட்டது 1997. ஓய்வு கொடுக்காத புகழ், அதாவது இப்படி புகழ் அடைஞ்சதும் நமக்கு ஓய்வே கிடைக்காது இல்லையா. ஹாரி பாட்டரோட முதல் பாகம் வெளியானதும் அடுத்த பாகத்தோட ஆர்வம் எதிர்பார்ப்பு எல்லார் இடத்துலையுமே வந்தது. எதிர்பார்ப்பை வந்து தூண்டி விடுறது
எளிது இல்லையா, அதை நிறைவுபடுத்துறது வந்து மிகவும் கடினம். இவர் ஹாரி பாட்டரோட அடுத்த பாகம் எழுத ஆரம்பிக்கிறாரு. தான் எங்கெல்லாம் போகிறோமோ அதை பற்றின சிந்தனையோடையே இருந்தார். என்ன செஞ்சாலும் ஹாரி பாட்டரோட அடுத்த பாகத்தை எழுதுகிற சிந்தனையிலே இவர் இருந்தார். கடைக்கு போனாலோ ஒரு ட்ரெயினில் போனாலோ அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தார். ஏதாவது யோசனை வந்தால் கூட கையில் என்ன இருக்கோ அதில் உடனே அதோட துணுக்குகளை எழுதி வைப்பாராம். வீட்டில் வந்து முழு பாகத்தை எழுதுவாராம். இப்படி தான் அவர் தன்னுடைய அடுத்த பாகத்தை எழுதி கொண்டிருக்கிறார். இதோட உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாகம் வெளியிட்டதுக்கப்புறம் இவருடைய பிறந்த நாளுமே விமரிசையாக கொண்டாடப்படுது. அந்த பிறந்தநாள் விழாவோட இறுதியில் களைப்போடு இருந்த போதும் தனக்கு தோன்றின யோசனைகளை தன் பிறந்தநாள் ஆடையிலேயே அவர் எழுதியிருந்தாராங்க துணுக்குகளாக. அந்த ஆடையை கூட இன்னும் ஞாபகமாக வைத்திருக்கிறதா ஒரு பேட்டியில் அவரே சொல்லியிருக்காங்க. இப்படி தான் ஹாரி பாட்டரோட அடுத்த பாகமாக 98, 2000, 2003, 5, 7ன்னு எல்லா பாகமும் எழுதி முடித்து வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த இதை பின்காலத்தில் அதற்கு பிறகு அதை படமாகவும் இவர் தயாரித்தார். அது உலக அளவில் இன்னும் வெற்றி அடைந்ததாம். உலகின் இருட்டறையிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்த மிகப்பெரிய மில்லினர் அப்படின்னா ஜே.கே. ரவுலிங் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். ஜே.கே. ரவுலிங் அவ்வளோ பெரிய வெற்றி அடைந்தவர் தான் ஜே.கே. ரவுலிங். இப்படி படைப்புகள் மூலமாக முழு வெற்றி அடைந்த ஜே.கே. ரவுலிங் போல் பல படைப்பாளர்கள் இருக்கிறாங்க. பல உழைப்பாளர்கள் முன்னேறி இருக்கிறாங்க. ஒரு உழைப்புலையோ நம்மளுடைய படைப்புலையோ நாம் முன்னேறணும்னா நாம் தெரிந்திருக்கணும், நம்மை அறிந்திருக்கணும். அதுதான் நமக்கு முதல் மூலதனம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். ஆமாங்க, நம்ம கவிஞருடைய வரிகளுக்கு ஈடு இணையே இல்லை இல்லையா. நம்ம கவிஞர் கூட இப்படி படைப்புகள் மூலமாக மேலே வந்தவர் தான் அப்படின்னு சொல்லலாம். 14 வயது சிறுவனாக செட்டிநாடுலேருந்து சென்னை வந்தவர் தான் நம்ம கவிஞர் கண்ணதாசன். இவர் சென்னை இரவில் வந்து அடைகிறாரு. அதனால் மெரினா பீச்சில் காந்தி சிலை கீழே படுத்திருக்கும்போது போலீஸோட உருட்டு தடியினால் எழுப்பப்படுறாரு. மணலி செல்றதுக்கு பஸ் இல்லாதனால அங்கே இருக்கிறத அவர் சொல்லும்போது போலீஸோ நீ படு 4 அணா கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டியதான். 4 அணாக்கு கூட வழி இல்லாமல் கலங்கி சென்ற அந்த இடத்துலேருந்து போனவர் தான் நம்ம கவிஞர் கண்ணதாசன். ஆனாலும் நான் நல்லா வருவேன் அப்படிங்கிற ஒரு தன் எழுத்து உள்ள நம்பிக்கை வைத்து தன் மேலேயும் நம்பிக்கை வைத்து முன்னேறியவர் தான் நம்ம கவிஞர் கண்ணதாசன். பிற்காலத்தில் இவர் உயர்ந்த நிலையை அடைந்ததும் அதே காந்தி சிலைக்கு கீழே தன்னுடைய சொந்த 7 கார்களையும் விட்டு படம் எடுத்தாராம் அவர். அவமானம் ஒரு மூலதனம், இதை புரிந்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. நம்ம பலரும் நினைக்கலாம், நானும் விடாமுயற்சி செய்கிறேன், கடின உழைப்பு போடுகிறேன், நம்பிக்கையாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்பிக்கையாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனாலும் நான் வெற்றி பெறவில்லையே அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு தான் வள்ளுவர் சொல்லுறாரு, உள்ளியது உள்ளல் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நாம் எண்ணியபடி ஒரு செயல் நடக்காமல் இருக்கலாம், நம்ம நினச்சபடி அதை கொண்டு போகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம செய்கின்ற முயற்சி வந்து அதுக்குரிய பலனை கண்டிப்பாக தரும் இல்லையா. அதுதான் நமக்குள்ளே மூலதனம். அதனால் அது நடக்கவே இல்லைன்னாலும் நம்ம போட்ட முயற்சி மூலமாக அது நடந்தது அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளுவ பெருந்தகை நமக்கு அறிவுறுத்துகிறார். நாமளும் நம்ம செயல்களை சிறப்பாக செய்து நம்மையே மூலதனமாக வைத்து நம் வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு செல்வோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.